நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகை. கோவையில் ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் இன்று ஒரே மேடையில் பிரச்சாரம். அதிமுக ஆட்சியின் மக்கள் நல திட்டங்களை ரத்து செய்ததே திமுக அரசின் சாதனை. திமுக ஆட்சியில் மக்களுக்கு வேதனை மட்டுமே பரிசு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மத்திய அரசு தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு அதிக நிதியை வழங்குவதாக இபிஎஸ் கண்டனம். தமிழகத்தில் இன்று முதல் 2 நாட்கள் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து நிர்மலா சீதாராமனும் 2 நாட்கள் பரப்புரை. தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் வழங்காத மத்திய பாஜக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். தமிழக அரசு வெள்ள நிவாரணமாக மக்களுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாக உதயநிதி பேச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தொலைநோக்கு பார்வை இல்லை. இருவரும் அரைச்சமாவையே அரைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் இடஒதுக்கீடு, தேர்தல், ரேஷன் கடைகள் என எதுவும் இருக்காது. மாநில அரசுகள் கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி நடைபெறும் என திருமாவளவன் எச்சரிக்கை. திமுக கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு 3 ஆண்டு கால அரசின் சாதனைகளை விளக்க வேண்டும். தென் சென்னையில் திராவிட மாடல் தோற்றுவிட்டதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை விமர்சனம். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் கல்விக்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மத்திய அரசில் காலியாக உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உடனடியாக நிரப்பப்படும் என ப. சிதம்பரம் வாக்குறுதி. மாநிலத்தில் ஆளும் திமுகவும் மத்தியில் ஆளும் பாஜகவும் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. இந்தியாவில் மிகப்பெரிய ஊழல் கட்சி பாஜக தான் என சீதாராம் யெச்சூரி விமர்சனம். நாட்டில் லஞ்சம் ஊழலை பாஜக தேசியமயமாக்கியதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸை போன்று பாஜகவும் விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறாது என பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி நம்பிக்கை. மக்களை பிளவுபடுத்தி ஆதாயம் தேட முயற்சிக்க வேண்டாம். மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. பாஜகவின் கச்சத்தீவு பிரச்சாரம் தேர்தல் நாடகம் என சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். 10 ஆண்டுகள் பிரதமராக இருக்கும் மோடி கச்சத்தீவை மீட்க என்ன செய்தார் என கேள்வி. நொய்யல் ஒரத்துப்பாளையம் அணை, பெருந்துறை சிப்காட் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வாக்குறுதி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியுமா, முடியாதா? சத்தியம் டிவியின் யூடியூப் சர்வே முடிவில் முறைகேடு செய்ய முடியும் என 72% பேர் கருத்து. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ள மென்பொருள் மூலம் முறைகேடு செய்ய முடியும். அப்துல் கலாமின் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் ஆதாரத்துடன் விளக்கம். தென்காசி மாவட்டத்தில் பெய்த திடீர் கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் செல்போன் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். செல்போன் கட்டணம் 15 முதல் 17% வரை அதிகரிக்க வாய்ப்பு. பெங்களூரு அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் மும்பை அணி அபார வெற்றி. சூரியகுமார், இஷான் கிஷன் அதிரடியால் கடின இலக்கு எளிதாக எட்டி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ, டெல்லி அணிகள் இன்று மோதல். புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ள டெல்லி அணி வெற்றி பெற தீவிரம். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் பி.வி. சிந்து, எச்.எஸ். பிரணாய் அதிர்ச்சி தோல்வி.
மாண்டி கார்லோ டென்னிஸில் ஜோகோவிச், சின்னர், ரூட், சிட்சிபாஸ் காலிறுதிக்கு முன்னேற்றம். முன்னணி வீரர் மெத்வதேவ் சக நாட்டு வீரரிடம் நேர் செட்களில் அதிர்ச்சி தோல்வி.